ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து முழு மீன் வந்து நாங்கள் வந்து இப்போ வறுக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாங்கள் வந்து எப்படி வந்து அதை வந்து வறுக்க போகிறோன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களே வாங்கிட்டு வந்து நாங்களே வந்து க்ளீன் பண்ணுறோம். நாங்கள் வந்து இப்போதைக்கு வந்து மெத்தையில் வந்து க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா மெத்தையில் வந்து நமக்கு வந்து பழுப்பு வந்து அந்த போர் அடித்து மெத்தையில் டேங்க் வச்சு அதில் வந்து ஒரு பழுப்பு ஒன்று மெத்தையிலே அட்டாச் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு கறி க்ளீன் பண்ணணும், ஒரு மீன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து மெத்தையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்மெல் அடிக்காது. எதுவாக இருந்தாலும் மெத்தையில் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா கூட வெளியில் போயிடும். அதனால் சொல்லிட்டு நாங்கள் மெத்தையில் தான் க்ளீன் பண்ணுவோம். அது மாதிரி மெத்தைக்கு தான் கொண்டு வந்துடும் க்ளீன் பண்ண. பாருங்கள், அந்த கத்தி வந்து நாங்கள் வந்து இந்த கறி கட் பண்ணுறதுக்கு, மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் இந்த கத்தி நாங்கள் வாங்கியிருக்கோம். அந்த கட்டை வந்து நாங்கள் வீட்டிலேருந்து இந்த கட்டை வந்து வீட்டில் இருந்த கட்டை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தம்பி வந்து அழகாக மேலே இந்த செதியெல்லாம் எடுத்துட்டா ரெண்டாக கட் பண்ணி உள்ளே அந்த குடெல்லாம் எடுத்துகிட்டு அது வந்து ரவுண்ட் அது வந்து குறுக்கு பீஸ் போடுறான். ஏன்னா அது மாதிரி பீஸ் போட்டால் தான் நம்ம வந்து உப்பு காரெலாம் ஏறும். பாருங்கள், பீஸ் போட்டால் அது வந்து கட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், நானும் தலை வந்து நான் வந்து வறுக்கிறதுக்கு வேணாம், ஏன்னா தலை வந்து சீக்கிரம் வந்து அது வறுபடாது அப்படின்னு அது வந்து நான் குழம்பு வந்து தலையை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த உடம்பை மட்டும்தான் இப்போ இன்றைக்கி வந்து வறுக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக தம்பி வந்து அழகாக அந்த செதியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து அழகாக க்ளீன் பண்ணி அந்த ரெக்கையெல்லாம் கட் பண்ணிட்டான். தலையை வந்து குழம்புக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டான். பாருங்கள், அழகாக கழுவிட்டான். அழகாக அழகாக இந்த கீரல் போட்டுருவான். பாருங்கள், அந்த கீரல் வழியில் தான் நமக்கு வந்து உப்பு காரம் மசாலா எது போட்டாலும் அழகாக வந்து உள்ளே வந்து அதுலேருந்து உள்ளே வந்து நம்ம கொஞ்சம் வச்சா தான் கொஞ்சம் உறவு செய்யும். பாருங்கள், அழகாக வந்து தம்பி வந்து கீரல் போட்டால் நல்லா சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிட்டான். அதுக்கு வந்து அந்த மீன் வறுவல் வசம் தான் போடுறோம். பாருங்கள், மீன் வறுவல் வச்ச மசாலா தான் போடுறோம். பாருங்கள், நம்ம காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் வேறு எந்த ஒரு மசாலாவும் போடல. மீன் வறுவல் மசாலாவும் எலுமிச்சம்பழம் மட்டும்தான் போட போகிறோம். போட்டு ஒரு 1 hour ஊற வச்சுக்கணும். பாருங்கள், அழகாக நம்ம அந்த கீரல் போட்டலையா, அந்த கீரலுக்கு நல்லா மசாலா வந்து போட்டால் தான் நல்லா உள்ளே வந்து அந்த உப்பு காரம் அந்த டேஸ்ட்டு எல்லாமே உள்ளே வந்து அந்த மீன் சதையோடு நல்லா ஊறி போயிருக்கும். அப்படி தான் வறுத்தா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து மேலே வந்து போட்டோம்னா அது எண்ணெயில் போட்டு திருப்பும் போது ஃபுல்லாக அப்படியே தீஞ்ச மாதிரி ஆகிடும் மிளகா பொடி எல்லாமே. அதனால் அதிகமாக நமக்கு வெளியில் இருக்கிறத விட அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பு அந்த நடு சன்று அதில் வந்து நிறைய அந்த காரம் நம்ம மசாலா போடுறது எல்லா மசாலாவும் அதில் போய் இருந்தால் தான் நம்ம வந்து உள்ளே இருக்கிற அந்த மீன் கறியை வந்து நல்லா அந்த காரம் போட நல்லா உறவு செஞ்சு நல்லா வெந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தம்பி வந்து சூப்பராக அந்த வீரல் அந்த நம்ம போட்டோம் இல்லையா, அந்த கீரல் போட்டோம் இல்லையா, அந்த கீரலுக்கு நல்லா உள்ளே நல்லா ஃபுல்லாக சூப்பராக நல்லா மசாலாலாம் நல்லா தடவி விட்டுருக்கான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக தடவி விட்டுருக்கான். பாருங்கள், அழகாக தடவிட்டான். அது மேலே வந்து ஒரு 1/2 லெமன் தான். ஏன்னா நம்ம வந்து நம்ம 1/2 கிலோ ஒரு மீன் 1/2 கிலோ, அது வந்து நம்ம பாதி மீன் வந்து தலை சொல்லி கட் பண்ணி குழம்பு வச்சிட்டோம். அதனால் மீதி கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் போதும். ஏன்னா அதிகமாக போட்டாலும் புளிப்பு அதிகமாகிடும். நம்ம இதில் மீன் வந்து வறுத்துட்டு அப்புறம் சாப்பிடும்போது கூட நம்ம லைட்டாக லெமன் கூட பிசைஞ்சு விட்டுக்கலாம். நாங்கள் இப்போதைக்கு 1/2 லெமன் தான் விட்ருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக நல்லா அழகாக மசாலா போட்டு வச்சுட்டான். பாருங்கள், நம்ம வந்து ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவு பெரிய மீன் இருக்கிறதுனால அது ஒரு 1 hour ஊறினா தான் நல்லா சாஃப்டாக சூப்பராக நல்லா காரமாக நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக நல்லா அந்த கீரலாம் அழகாக அந்த மசாலாலாம் இறங்குற மாதிரி சூப்பராக அந்த மசாலாம் பூசி விட்ருக்கான். பாருங்கள், நல்லா சூப்பர். பாருங்கள், தட்டில் கூட எது மேலே எல்லாம் மீன் மேலே அழகாக தடவிட்டான். பாருங்கள், அவங்க சூப்பராக அந்த பாப்பாவை ஒருத்தவங்க தூக்குறாங்க, அவங்களால தூக்கவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா அழகாக உள்ளே நல்லா அந்த மீன் வயிற்றுக்குள்ளெல்லாம் நல்லா சூப்பராக நல்லா அந்த மசாலா ஐட்டம் வச்சுருக்கிறான். நம்ம வந்து இப்போ 1 hour அந்த ஊற வச்சுட்டு திரும்பி நான் வந்து தோசைகளை தான் இன்றைக்கி வந்து போட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், சரி இவ்வளோ பெரிய மீன் எப்படி தோசைகளை வேணும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? பாருங்கள், நாங்கள் வந்து எப்படி வந்து தோசைகளை வந்து எப்படி அந்த மீனை வந்து நாங்கள் அழகாக வறுத்து எடுக்கணும்னு பாருங்கள். நம்ம வந்து இப்போ அந்த மசாலா ஐட்டெலாம் போட்டு 1 மணி நேரம் ஊறிடுச்சு. தோசைகளை வந்து 2 ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றி நாங்கள் வந்து தோசைகள் காஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பாருங்கள், நம்ம வந்து தோசைகள் வந்து அதிக சூடில் போட்டோம்னா டக்குன்னு மீன் வந்து தீஞ்சிரும். மேலே அரை சூடில் போட்டோம்னா தான் அந்த தோசைகள்லாம் அரை சூடில் இருக்கணும். நம்ம அடுப்பை வந்து அந்த அடுப்பும் அரை அனலில் இருக்கணும். ஏன்னா ஃபுல் அனலில் இருந்தாலும் டக்குன்னு வந்து மீன் மேலே இருக்கிற மசாலா வந்து தீஞ்சிரும். பாருங்கள், ஒரு 1/2 அனலில் வச்சுக்கணும். இப்போதைக்கு நான் வந்து ஃபுல் அனலாக தான் வச்சுருக்கேன். நான் வந்து அனல் கம்மி பண்ணுறேன். ஏன்னா கல் வந்து கொஞ்சம் லேசாக சூடில் வச்சதுனால நான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அனல் அதிகமாக வச்சுருக்கேன். அப்போ நான் அனல் குறைச்சிருவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி
அந்த மீன் போட்டு மீனுக்கு மேலே வந்து அந்த கீரல் இருக்கு இல்லையா, அந்த கீரல் வந்து எண்ணெய் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றினா நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த எண்ணெயில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீன் வந்து வேகணும். நல்லா செம்மையாக இருக்கும் பாருங்கள். நம்ம வந்து அதிகமாக வெளியில் எண்ணெய் ஊற்றினா ஃபுல்லாக தரிக்கும். நான் வந்து அந்த அதிகமாக வந்து இந்த மீன் அந்த கீரல் இருக்கு இல்லையா, அந்த கீரல் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எண்ணெய் ஊற்றினேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக நல்லா கல் லைட்டாக கீழே சூடேற அழகாக சுற்றியும் பாருங்கள் எப்படி அழகாக சூப்பராக வேகுது பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு அழகாக. நான் இப்போ வந்து பாருங்கள் ஒரு லைட்டாக திருப்பலாமான்னு சொல்லிட்டு நான் லைட்டாக இப்படி தூக்கி பார்க்குறேன். லைட்டாக மேலே வெந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடியில் கொஞ்சம் அது ஒரு கையில் ஒரு கரண்டியால் திருப்ப முடியல. அதனால் சப்போர்ட்டுக்கு வந்து இன்னொரு கரண்டி வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அது மாதிரி மேலே ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் டைட்டாக பிடிச்சாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக எடுக்கலாம். இல்லை நம்ம ஒரு கையில் ஒரு கரண்டியில் எடுத்து இதை போட்டோம்னா டக்குன்னு எண்ணெய் அடிக்கும், டக்குன்னு திருப்பி போட முடியும், கஷ்டமாகிடும். அதனால் ஒரு சப்போர்ட்டுக்கு இன்னொரு கரண்டி வச்சுட்டு நல்லா சூப்பராக திருப்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். ஒரு சைடு வந்து உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு போடும்போது என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போட்டு திருப்பிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து இப்போ அடுப்பு வந்து முன்ன அதிகமாக இருந்துச்சு, இப்போ கம்மியாக வச்சுட்டேன். நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மூடி போட்டால் எண்ணெயும் தரிக்காது. நம்ம மீன் கொஞ்சம் பெரிய மீனுன்றதுனால நல்லா மேலே வந்து ஆவியில் வெந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வந்து மூடி போட்டிருக்கேன் பாருங்கள். மூடி போட்டு வேக வச்சா நம்ம மீன் வந்து ஃபுல்லாக வெந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஏன்னா நம்ம மூடி போடலாம் வச்சுக்கலாம், மேலே வேகாது அடியில் வேகும். அதனால் சொல்லிட்டு நான் வந்து மூடி போடுறேன் பாருங்கள். கீழே வந்து லைட்டாக கூட பிடிக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் பாருங்களேன் சூப்பராக பாருங்கள் அழகாக வெந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைக்கும்போது எந்த மாதிரி கலரில் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு மீன் வந்து நம்ம வேக சுருங்கிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். சின்னதாக ஆகிடுச்சு பாருங்கள். தட்டு போட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி எடுக்கிறேன் பாருங்கள். இருக்க மீன் சைஸ் வந்து சின்னதாகிட்டே இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக நம்ம மேலே எந்த மாதிரி என்ன கலரில் மசாலா இருந்துச்சு, இப்போ மசாலாவே காணும் பார்த்தீங்களா. நல்லா சூப்பராக வெந்துருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நம்ம வந்து அந்த சந்து கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பு எண்ணெய் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி ஊற்றுறதை விட அந்த கேப்பு எண்ணெய் ஊற்றணும்னா அந்த உள்ளே இருக்க மீனுக்கெலாம் அந்த எண்ணெய் ஊற்றினோம்னா நல்லா சூப்பராக செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெயிலே வெந்ததுன்னா சாஃப்டாக சாப்பிடும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் வந்து இப்போ 2 டைம் திருப்பி போட்டேன். இப்போ திருப்பி இன்னொரு டைம் வந்து நம்ம மேலே வந்து நமக்கு பார்க்கும்போது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்து ஹார்டாக தெரியுற மாதிரி இருக்கும். அதனால் அப்போ வந்து நம்ம எண்ணெய் அந்த விரலுக்கு அந்த நம்ம கீரல் போட்டில் அந்த கீரல் எண்ணெய் விட்டுக்கணும் பாருங்கள். நான் மூடி போட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை வேக வைக்கிறேன். ஏன்னா அந்த தோசைகளை வேக வைக்கிறேன் பெரிய மீன். அதனால் நான் வந்து மூடி போட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேக வைக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கூட பிடிக்கவே இல்லை பாருங்கள். முன்னைக்கு இப்போ நல்லா மீன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நமக்கு அது வேகும் போதே தெரியும், ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு மாற்றம் தெரியும். இப்போ மீன் வந்து வெந்துருச்சு. அதனால் நமக்கு சைடில் வந்து லைட்டாக மீன் வந்து உடையிற மாதிரி விரிசல் தெரியுது பாருங்கள். அது வந்து மீன் வெந்துருச்சுன்னா லைட்டாக நம்ம வந்து விரிசல் தெரியும் உடையிற மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து வெந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் மீன் எப்படி வெந்துருச்சா இல்லையான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து லைட்டாக அப்படி கரண்டியால் குத்தி பார்த்தேன் மீன் வந்து இல்லைன்னா. நம்ம இப்படி கரண்டி வைக்கும்போதே நல்லா சூப்பராக சாஃப்டாகவே கரண்டி உள்ளே போகுது வெந்துருச்சுன்னு. சரி இதெல்லாம் இப்போ மீன் பெருசாக இருக்குல்ல, சரி இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு நான் வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் இன்னும் லைட்டாக கொஞ்சம் அனல் குறைச்சிக்கிட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அடுப்பு வந்து நான் குறைச்சி தான் வச்சுருக்கிறேன். நம்ம எந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றி வேக வைக்கணுமோ அந்தளவுக்கு மீன் நல்லா சாஃப்டாக பூ மாதிரி சாப்பிட நல்லா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அது ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும் போல விண்ணுன்னு இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன். அது வேக அப்படியே தோண்டு மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அது மீன் வெந்தாவே அப்படி தோண்ட மாதிரி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அப்படி தோண்டிடுச்சு மீன் பாருங்கள். நல்லா சூப்பராக பார்க்கவே செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா. அப்படியே பார்க்கவே செம்மையாக அழகாக இருக்குது. எப்போ பசங்களாம் தட்டு கொண்டாந்து ரெடியாக கழுவி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு எப்போ எனக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து மேலே சைடில் வெந்துருச்சு. ஏன்னா அந்த நடு முள் இருக்கு இல்லையா, அந்த முதுகில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் மீன் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அவுத்துட்டு மட்டும் கொஞ்சம் லேட்டாக டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு நான் திருப்பி போட்டுட்டு தான் பாருங்கள். இந்த சைடில் வெந்துருச்சு. வெந்தோடனே மீனை தனியாக கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்டேஜில் நான் எடுத்துட்டேன் பாருங்கள். மீன் அந்தளவுக்கு செம்மையாக வெந்திருக்கு பாருங்கள். நமக்கு அடுப்பு சுற்றியும் எண்ணெயும் தரிக்கலை, கீழே எண்ணெய் தரிக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். எண்ணெயும் நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றல, நான் ஊற்றுன எண்ணெய் கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். பசங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து மீன் கொடுத்து வெங்காயம் கொடுத்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பாருங்கள் சொல்லிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து லெமன் வந்து ஊற்றலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம லைட்டாக சாப்பிட்டு பார்த்தோம். அது நமக்கு வந்து அந்த மீன்லேயே புளிப்பு வந்து சாப்பிட்றவளவு கரெக்டாக இருந்துச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டில் அரை லெமன் ஊற்றுறதுனால, ஆனால் லெமன் இல்லை பசங்களுக்கு வந்து வெங்காயம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்து ரவுண்ட் 2 வெங்காயம் அரைஞ்சி கொடுத்துட்டோம் பாருங்கள். பசங்க வந்து மீனும் அந்த வெங்காயமும் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சொல்லுவாங்க பாருங்கள். செம்மையாக சூப்பராக இருக்குன்ட்டாங்க. உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தோசைகளை போட்டு எடுக்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்ட்டாங்க பாருங்கள். மீன் வந்து சூடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீனும் அந்த வெங்காயமும் வச்சு சாப்பிட்டு பார்க்குறாங்க. செம்மையாக சூப்பராக இருக்குன்ட்டாங்க. இந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து மீன் வந்து வறுவல் பண்ணோம். அது வந்து 1/2 கிலோ மீனுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வறுவல் பண்ணோம் பாருங்கள். பசங்க சூப்பராக இருக்குன்ட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.